வணக்கம். 9 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னை எல்ஐசி கட்டடத்தின் 14வது மாடியில் ஏற்பட்ட தீயை சுமார் அரை மணி நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள நாட்டின் முதல் 14 அடுக்குமாடி கட்டடத்தில் எல்ஐசி நிறுவனத்தின் தென்னிந்திய தலைமையகம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 64 ஆண்டுகள் பழமையான 177 அடி உயரம் கொண்ட இந்த கட்டடத்தின் மேல்தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 6 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 30 வீரர்கள் ராட்சத கிரேன் உதவியுடன் சுமார் அரை மணி நேரம் போராடி நீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர். பெயர் பலகையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. தீ விபத்தில் எல்ஐசி கட்டடத்தின் பெயர் பலகை முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. எல்ஐசி போர்டு நேம் போர்டு மட்டும் 14ஆம் மாடியில் இருக்கு. அந்த போர்டு மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபயர் ஆகிடுது. பெரிய போர்டு இது வெளியிலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி போர்டு ஃப்ளக்ஸ் அது, அதனால ஃபுல்லாக எரிஞ்சதுனால அது பெரிய தீ மாதிரி தெரிஞ்சுது. ஆக்சுவலாக விடுமுறை நாள் என்பதால் ஊழியர்கள் யாரும் இல்லாத நிலையில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ விரைந்து அணைக்கப்பட்டதால் கட்டடத்தில் தீ பரவுவது தவிர்க்கப்பட்டது. தீயணைப்புத்துறை கூடுதல் இயக்குநர் விஜயசேகர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதற்கு முன்னதாக 1975, 2016 ஆகிய ஆண்டுகளிலும் எல்ஐசி கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தென்சென்னை உள்ளிட்ட 9 மக்களவை தொகுதிகளில் பாஜக கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட விருகம்பாக்கத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மேற்பார்வையில் தமிழ்நாட்டின் 9 தொகுதிகளில் பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் தென்சென்னை தொகுதி தமிழக பாஜகவுக்கு முக்கியமான தொகுதி என்றும் கட்சியினர் தேர்தலுக்கு தயாராகிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தென்சென்னை பாராளுமன்றமானது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற தொகுதியாக கருதப்படுகின்ற தொகுதி. அகில இந்திய அளவில் பாராளுமன்ற பிரவாஸில் 150 தொகுதிகள் கான்சன்ட்ரேஷன் செய்திருக்கிறது. அதில் தமிழகத்தில் 9 தொகுதிகள். அதில் நம்முடைய தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியானது மிக முக்கியமான தொகுதி. 2014 மற்றும் 2019 ஆண்டுகளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிட்டார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக தென்சென்னையில் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 25 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் அளவிற்கு நாங்கள் தயாராக வேண்டும் என பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் பாஜக வளர்ந்து வருவதாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மாவட்டம் தென்காசி, ராமநாதபுரம். இதெல்லாம் ரொம்ப வேகமாக சவுத்தில் அரசியல் மாற்றத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய தொகுதிகள். கொங்கு பகுதி எல்லாமே தயாராக இருக்கு. சென்னை போன்ற மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த நேர்காணலை சுட்டிக்காட்டி பேசிய அவர், அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். நான் சொல்றதா அமித்ஷாஜியும் சொல்றாரு. கூட்டணி இருக்கா? இன்னைக்கு கூட்டணியில நீங்க கட்பண்டில் தானே இருக்கீங்க, கட்பண்டன்ல தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில். ஆமா, கட்பண்டில் தான் இருக்கும். இன்னும் 9 மாசம் இருக்குல்ல. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவின் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தான் முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எங்க தலைமையிலான கூட்டணி என்று சொல்லும்போது அவங்க ப்ரொபோஸ் பண்ணலாம், எல்லாம் இந்த தொகுதி வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அது கொடுப்பதா இல்லையா அப்படின்ற அந்த தீர்மானிக்கிற சக்தி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு. கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதிகள் கேட்பது சாதாரணமானது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் சொந்த ஊரான சேலம் சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். பின்னர் விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் திரண்டிருந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, தன் மீது எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக உள்ளதாக கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அரியணையிலே அமரும். அது வெகு தொலைவில் இல்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் வரலாம். ஏனென்றால் அடிக்கடி மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள், ஒரே நாடு
ஒரே தேர்தல் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது சட்டமன்ற தேர்தல் வரும். பின்னர் சேலம் தலைவாசல் பகுதிக்கு சென்ற இபிஎஸ்க்கு அங்கு குவிந்திருந்த ஏராளமான கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கலாக்ஷேத்ராவில் பாலியல் புகார் அளித்த மாணவியிடம் விசாரணை நடத்த அடையாறு போலீசார் கேரளா சென்றுள்ளனர். சென்னை கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை வளாகத்தில் உள்ள ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாக அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணையம் நடத்திய விசாரணையில் 2008ஆம் ஆண்டு முதல் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாக முன்னாள் மாணவிகள் சிலர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் மாணவி ஒருவர் அளித்த புகாரில் 2017 முதல் 2019ஆம் ஆண்டு வரை தாம் கல்லூரியில் பயின்றபோது பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் உதவி பேராசிரியர் உட்பட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து பாலியல் புகார் அளித்த மாணவி கேரளாவில் வசித்து வருவதால் அவரிடம் விசாரணை நடத்த அடையாறு காவல்துறையினர் அங்கு சென்றிருக்கின்றனர். மேலும் புகார் அளித்த மாணவியுடன் பயின்ற மற்ற மாணவிகளிடமும் விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வில் மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் விடுமுறை நாளை கொண்டாடினர். சென்னையில் உள்ள ஏதேனும் ஒரு முக்கிய சாலையில் வாகன போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தி மக்கள் கூடி கொண்டாடக்கூடிய ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 2வது வாரமாக பெரம்பூர் சிவ இளங்கோ சாலையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் குவிந்தனர். செஸ், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட விளையாட்டுகளில் பங்கேற்றது மட்டுமின்றி சிறுவர் சிறுமியர் பாட்டு பாடியும் அசத்தினர். இங்கு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை ஒன்றாக கூடி ரசித்ததுடன் நண்பர்களுடன் ஆட்டம் போட்டு இளம் பெண்கள் குதூகலித்தனர். இதுபோன்ற நிகழ்வுகளால் மனதில் உள்ள இறுக்கம் குறைந்து உற்சாகம் அடைவதாக சென்னை வாசிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிகழ்வில் பங்கேற்ற பெண்கள் ஆர்வத்துடன் மருதாணி வைத்துக் கொண்டனர். ஆடை அணிவித்து வளர்ப்பு நாய்களுடன் சிலர் உலா வந்தனர். சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட நடன குழுவினர் கூடியிருந்தவர்கள் உற்சாகத்தை அதிகரித்தனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படக்கூடிய ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வுக்கு சென்னை மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதேபோல பல்வேறு இடங்களிலும் நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு ஏற்றுக்கொள்ள முடியாதது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் அன்னை தமிழின் அழகிய சொற்கள் அடங்கிய தமிழ் பெயர்கள், குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதற்கான தமிழ் பெயர்கள் கொண்ட பதாகைகளை பாமக நிறுவனர் ராமதாஸ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டமும் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற மத்திய அரசின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் 37 சுங்கச்சாவடி அகற்றப்பட வேண்டும் என்றார். ஒரு சுங்கச்சாவடிக்கும் இன்னொன்றுக்கும் வந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 சுங்கச்சாவடிகளை வந்து அவங்க எடுத்துருக்கணும். ஆனால் இது வரைக்கும் எடுக்கல, எந்த நடவடிக்கையும் இல்லை. அது மாநில அரசு வலியுறுத்தணும். இல்லை மாநில அரசு நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நீதிமன்றத்துக்கு போங்க. ஒரு மத்திய அரசு மத்திய அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாருன்னா அப்புறம் என்ன பண்ணுறாரு? இங்கே இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் எங்கே பண்ணுறாரு? நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே மத்திய அரசுடைய கொள்கைக்கு ஏற்ப இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 37 சுங்கச்சாவடியை வந்து உடனடியாக எடுத்துக்க வேண்டும். மீண்டும் கொரோனா பரவல் குறித்து பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை என்று கூறினார். கடந்த ஒரு 6-10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 98 விழுக்காடு மக்களுக்கு ஒமைக்ரான் வந்து தொற்று வந்துட்டு போயிடுச்சு. அதனால வந்து அந்த மாஸ் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. இதனால வந்து மக்கள் பயப்பட வேண்டாம், அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குவதால் தான் அதிகமாக குற்றங்கள் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையிலான ராக்கெட்டை உருவாக்கும் முயற்சியில் இஸ்ரோ வெற்றி பெற்றுள்ளது. கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் இந்த ஏவுகணையின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அப்போது மாதிரி ராக்கெட் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் வானத்தில் 4.5 கிலோமீட்டர் உயரத்திற்கு தூக்கிச் செல்லப்பட்டது. அங்கிருந்து கீழே விடப்பட்ட மாதிரி ராக்கெட் அதிவேகத்தில் வந்து சரியாக ஓடுதளத்தில் தரையிறங்கியது.
விண்வெளிக்கு சென்று தானாக திரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணையின் மூலம் 80% செலவுகள் குறையும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் உலகிலேயே முதன்முறையாக இதுபோன்ற சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. இதன் அடுத்த கட்டமாக மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான தானியங்கி ராக்கெட் தயாரிப்பை நெருங்கிவிட்டதாகவும் இஸ்ரோ பெருமிதம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் 4,82,069 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக பாஜக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதுடன் காங்கிரஸ் ஃபைல்ஸ் என்ற வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 70 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றதாக பாஜக தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. பல்வேறு ஊழல்களில் 4,82,000 கோடி ரூபாய் சுரண்டியுள்ளதாக சாடியதோடு காங்கிரஸ் அந்த தொகையை வைத்து நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளது. माफ कीजिएगा, डॉक्टर मनमोहन सिंह ये भले मानुस इतने भले थे, इनके राज में घोटाले होते रहे और ये साहब नीरो की तरह चैन की बांसुरी बजाते रहे। यूपीए शासन में आकाश से पाताल तक जमकर घोटाले हुए। कांग्रेस की यूपीए सरकार में इतने घोटाले हुए. குறிப்பாக 2004 முதல் 2014 ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகள் தான் தொலைந்துவிட்ட தசாப்தம் என்று தெரிவித்துள்ள பாஜக, இந்த காலகட்டத்தில்தான் நிலக்கரி, 2G, காமன்வெல்த் ஊழல் உள்ளிட்டவை நடைபெற்றுள்ளதாக அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்துள்ளது. முதல் பகுதி என தலைப்பிடப்பட்டு 3 நிமிட வீடியோவை வெளியிட்டுள்ள பாஜக, இது வெறும் ட்ரெய்லர் தான் என்று குறிப்பிட்டுள்ளது. 362 करोड़ रुपए की रिश्वत. அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ராகுல் காந்தி நாளை மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019 ஆண்டு கர்நாடக மாநிலம் கோலாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி சமூகத்தை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக குற்றம் சாட்டி அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்தி குற்றவாளி என கடந்த 23ஆம் தேதி தீர்ப்பளித்தது. மேலும் அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. எனினும் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்கள் அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ராகுல் காந்தி உடனடியாக மேல்முறையீடு செய்யாதது குறித்து பாஜக தரப்பில் விமர்சிக்கப்பட்டதற்கு 168 பக்க தீர்ப்பு குஜராத்தி மொழியில் இருப்பதால் மொழிபெயர்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் சூரத்திற்கு ராகுல் காந்தி நாளை செல்ல இருப்பதாகவும் சூரத் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நீரூற்று சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்யக்கூடிய சுற்றுலா பயணிகளையும் ஏரியை சுற்றி நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பொதுமக்களையும் கவரும் விதமாக ஏரியின் நடுவே மிதக்கக்கூடிய செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த நீரூற்று சோதனை முறையில் இயக்கப்பட்டு வருகிறது. சுமார் 20 அடி உயரம் 30 அடி அகலத்திற்கு நீரூற்று கொட்டுவதை சுற்றுலா பயணிகள் கண்டு களிக்கின்றனர். செயற்கை நீரூற்று அருகே புகைப்படம் எடுக்கவும் செல்ஃபி எடுக்கவும் நீரூற்றில் நனையவும் சுற்றுலா பயணிகள் பெரிதும் ஆர்வம் காட்டுகின்றனர். ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ நடந்து போறவங்க, ஹார்ஸ் ரைடிங் போறவங்க, போட் ரேசிங் போறவங்க எல்லாமே இதை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. வாட்டர் ஃபவுண்டன் புதுசாக பண்ணியிருக்காங்க, வந்து பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் பார்க்கவே நல்லா இருக்குது, வியூ நல்லா இருக்குது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மேலும் 2 இடங்களில் செயற்கை நீரூற்று அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகின்றன. உருமாறிய கொரோனா பரவலால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை உருவாகி 200வது ஆண்டு நிறைவு பெறுவதை ஒட்டி 30 கிலோமீட்டர் தூர மாரத்தான் ஓட்டத்தினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து ஓட்டத்தில் பங்கேற்றார். உதகை படகு இல்லத்தில் துவங்கிய மாரத்தான் ஓட்டம் தொட்டபெட்டா தேயிலை பூங்காவில் நிறைவடைந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனாவை எதிர்கொள்ள தமிழகம் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். XBB BA2 என்கின்ற புதிய வைரஸ்கள் மீண்டும் பரவ தொடங்கி இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆக்சிஜன் வசதி, படுக்கைகள் வசதி, மருந்து மாத்திரைகள் வசதி இவை எல்லாமே மிகப்பெரிய அளவில் தயார் நிலையில் இருக்கிறது. தொற்று பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் அறிவுறுத்தினார். இந்த XBB
BA.2 என்கின்ற வைரஸ் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது இன்றைக்கு அறிவியல் வல்லுநர்களின் கருத்து. மிதமான பாதிப்பையே ஏற்படுத்தக்கூடியது. எனவே பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. கொரோனா பரவல் மருத்துவமனைகளில் அதிகம் பரவ வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் முகக்கவசம் திங்கட்கிழமை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 50 அடி உயர பிரம்மாண்ட தேரில் சுந்தரேஸ்வரரும் 30 அடி உயர தேரில் வள்ளி தெய்வானை சமேதமாக சுப்பிரமணியரும் 4 மாட வீதிகளில் உலா வந்தனர். இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி கோயிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே திருவிரிஞ்சிபுரம் கிராமத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான மார்கபந்தீஸ்வரர் கோயில் தேரோட்டத்தில் அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். விழாவில் சிறுவர்களின் சிலம்பாட்ட நிகழ்ச்சி வெகுவாக கவர்ந்தது. இதேபோன்று திருவள்ளம் அருகே உள்ள வில்வநாதீஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்த தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.